அன்புள்ள பக்தர்களே, நாம் இதுவரை கந்த புராணத்தில் 4 பாகங்களை பார்த்து உள்ளோம். இன்று நாம் பார்க்கப் போவது 5ஆம் பாகம். நீங்கள் இதற்கு முந்தைய பாகங்களை பார்க்கவில்லை என்றால், இதற்கு முந்தைய பாகங்களுடைய அனைத்து இணைப்புகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துள்ளேன். நாம் 4வது பாகத்தில் அமுதவல்லி மற்றும் சௌந்தர்யவல்லி ஆகியோரின் தவத்தைப் பற்றியும், முருகர் அவர்களுக்கு காட்சி கொடுத்தபோது இருவரும் முருகரின் கையைப் பிடித்து ஆளுக்கொரு பக்கமாக நின்றது பற்றியும் பார்த்தோம். இந்த பாகத்தில் அடுத்து என்ன நடந்தது என்பது துவங்கி பல சுவாரஸ்யமான தகவல்களைக் காண்போம். எனவே இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைத்தும் அறிந்த முருகன் அப்பெண்களைப் பற்றி ஏதுமறியாதவர் போல, பெண்களே, நீங்கள் யார்? எதற்காக என்னை குறித்து தவமிருந்தீர்கள்? என்றார். ஐயனே, இந்த அண்டம் முழுவதும் தேடிப் பார்த்தாலும் தங்களைப் போல் கருணையுள்ளவரும் அழகானவருமாக யாருமில்லை. கருணைக்கடலே, நாங்கள் கேட்கும் வரத்தை எங்களுக்கு மறுக்காமல் தரவேண்டும் என்றனர். நீங்கள் கேட்பதைத் தருகிறேன் என்ற முருகனிடம் அவர்கள் ஏதும் கேட்கத் தோன்றாமல் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றனர். பெண்கள் மாப்பிள்ளையிடம் தன் காதலைத் தெரிவிப்பது என்பது இந்த காலத்தில் ஏற்பட்டதாகக் கருதிக் கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானே காதலுக்கு ஆதரவு தெரிவித்தவர்தான். அப்பெண்களின் விருப்பத்தை அறிந்த முருகன் அவர்களை அணைத்துக் கொண்டார். கன்னியரே, என் மீது நீங்கள் கொண்டுள்ள காதலை நான் அறிவேன். ஆனால் திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன். என் பிறப்பின் நோக்கம் உங்களைத் திருமணம் செய்து கொள்வதற்காக அல்ல. சூரபத்மனை அழிப்பதற்காக என் தந்தை என்னை படைத்தார். மேலும் காதலுக்குப் பெற்றவர்கள் அங்கீகாரம் தர வேண்டும். முதலில் பெற்றவர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். பெற்றவரை பகைத்து ஏற்படும் காதல் நிலைப்பதில்லை. எனவே நம் காதல் கனிந்து திருமணமாகும் வரை நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்றார். அந்தக் கன்னியர் அவரது திருவடிகளில் விழுந்து அவரது கட்டளைக்கு அடிபணிவதாகவும் அவரது பணி முடியும் வரை காத்திருப்பதாகவும் தெரிவித்தனர். முருகன் அமிர்தவல்லியிடம், அமிர்தா, நீ தேவலோகம் செல். தேவலோகத் தலைவன் இந்திரனின் மகளாக வளர்ந்து வா. உன் சகோதரி சௌந்தர்யா பூலோகம் சென்று அங்கே ஆசிரமம் அமைத்திருக்கும் சிவமுனிவரின் மகளாக வளர்ந்து வரட்டும். சூரபத்மவதம் முடிந்த பிறகு உங்களை நான் மணந்து கொள்கிறேன் என்றதும் அப்பெண்கள் மகிழ்வுடன் தலையசைத்தனர். பின்னர் முருகன் தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டு பாலமுருகனாகி கைலாயம் சென்றார். அவரை அள்ளியெடுத்த பார்வதியும் பரமேஸ்வரரும் அவரைத் தங்கள் நடுவில் இருத்திக் கொண்டனர். இக்காட்சியைக் காண தேவர்களும் முனிவர்களும் ஓடோடி வந்தனர். காணக் கிடைக்காத சோமாஸ்கந்த வடிவத்தைக் கண்ணாரக் கண்டு மகிழ்ந்தனர். இப்போது கூட சில கோயில்களில் முருகன் சன்னதி நடுவில் இருக்க, சிவபெருமான் சன்னதியும் பார்வதி சன்னதியும் இருபுறங்களில் இருப்பதைக் காணலாம். தமிழகத்தில் மிகப்பெரிய சோமாஸ்கந்த சன்னதி திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் உள்ளது. இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தைப் பயன்படுத்திக் கொண்ட தேவர்கள் சிவபெருமானிடம், ஐயனே, முருகப்பெருமான் தங்களுக்கு பாலகனாகவும் ஆனால் வெளியே வந்தால் சுப்பிரமணியராய் விஸ்வரூபம் எடுக்கும் அபார சக்தி கொண்டவராகவும் திகழ்கிறார். அவரைக் கொண்டு சூராதிசூரர்களை வேரறுக்க வேண்டும். தேவருலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றனர். ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கும் வேளையில் அவனிடம் ஏதாவது கேட்டால் உடனே கொடுத்து விடுவான். கணவனின் மகிழ்ச்சியான சூழலைப் பயன்படுத்தி மனைவியும், மனைவியின் மகிழ்ச்சியைப் பயன்படுத்தி கணவனும் காரியம் சாதித்துக் கொள்வார்கள், இல்லையா? அதுபோல் தேவர்களும் சமயம் பார்த்து கேட்ட கோரிக்கை உடனே ஏற்கப்பட்டது. சிவபெருமான் தன் மைந்தனிடம், முருகா, உன் பிறப்பின் நோக்கம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. சூரபத்மன்
தாரகன், சிங்கமுகன் ஆகியோரை அழிப்பது மட்டுமல்ல, அவனது வம்சத்தில் ஒருவர் கூட இந்த பூமியில் வாழக்கூடாது. பல லட்சம் அசுரர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் பிழைத்திருந்தால் கூட உலகிற்கு ஆபத்து. அவர்களை வேரறுத்து விட வேண்டும் என்றதுடன், அவரது 12 கைகளுக்கும் பொருந்தும் வகையில் 12 ஆயுதங்களையும் 1,00,000 குதிரைகள் இணைந்து இழுக்கக்கூடிய தேரையும் கொடுத்தார். பார்வதி தேவி தன் மகனைத் தழுவி, முருகா, நீ பகைவர்களை அழித்து வெற்றிவேலனாகத் திரும்பி வா என ஆசியளித்தாள். முருகனின் மாமா விஷ்ணு சிவனால் வழங்கப்பட்ட தேரை ஓட்ட சாரதியாக வாயுதேவனை நியமித்தார். காற்றை விட வேகமான ஊடகம் உலகில் வேறு ஏதுமில்லை. எனவே முருகனுக்கு வாயுவே சாரதியாக அமர்த்தப்பட்டான். பிரம்மரிஷி வசிஷ்டரும் தேவரிஷி நாரதரும் முருகனை மந்திரங்கள் சொல்லி ஆசிர்வதித்தனர். தேவதச்சனான துவஷ்டா, முருகனின் படைத்தளபதி வீரபாகு உள்ளிட்ட மற்ற சேனாதிபதிகளுக்கு தேர்களை வழங்கினார். அவற்றை சிங்கங்கள், யானைகள் இழுத்து சென்றன. வெற்றிவேல், வீரவேல் என்ற கோஷம் எங்கும் முழங்க புழுதியைக் கிளப்பிக் கொண்டு படைகள் கிளம்பின. சூரர்கள் ஆட்சி செய்யும் மாயாபுரி பட்டணத்தை அடையும் முன்பாக ஒரு பெரிய மலையை படைகள் அடைந்தன. அப்போது நாரதர் முருகனிடம், சுப்பிரமணியா, இதை மலையெனக் கருதாதே, இவன் மலை உருவில் இருக்கும் அரக்கன் என்றார். இவ்வாறு நாரதரும் தன் பங்கிற்கு நிறைய உதவிகளை செய்தார். முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார். வீரபாகு, நான் யாரையும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல. என்னை தனிப்பட்ட முறையில் திட்டுபவர்களைக் கூட பொறுத்துக் கொள்வேன். ஆனால் என் அடியார்களுக்கு ஒரு துன்பமென்றால் அதைப் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். பத்மாசுரனின் சகோதரர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். எனவே அவர்களை அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்குத் தள்ளப்பட்டுள்ளேன். முதலில் இந்த தாரகாசுரனை ஒழிக்க வேண்டும். யானை முகம் கொண்ட அவனையும் அவனது படையையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதே. எப்போதுமே எதிரிகள் நம்மைவிட வலிமை வாய்ந்தவர்கள் என்பதை யார் ஒருவன் அலட்சியம் செய்கிறானோ அவனை வெற்றி தேவதை நெருங்க மாட்டாள். இதை நீ மட்டுமல்ல, இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ உடனே தாரகனின் கோட்டைக்குள் செல். நமது படைத்தலைவர்கள் 54 பேரை உடனழைத்துச் செல். அவர்களது தலைமையில் நம்மோடு வந்த படையில் பாதிப் பேரை அணிவகுக்கச் செய். ஒட்டுமொத்த தலைமை பொறுப்பு உன்னைச் சேரும். துணைப் படைத்தலைவராக தம்பி வீரகேசரியை நியமித்துவிடு. சற்றுக்கூட தாமதிக்க வேண்டாம், நான் பின்னாலேயே கிளம்பி வருகிறேன் என்றார். வீரபாகு படைகளைக் கணப்பொழுதில் ஆயத்தப்படுத்தி தாரகனின் கோட்டை நோக்கி புறப்பட்டான். இந்நேரத்தில் அசுரர்கள் வாழ்ந்த மகேந்திரபுரி பட்டினத்தில் அபசகுனங்கள் தோன்றின. கழுதைகள் கத்துவது போல மேகக்கூட்டங்கள் சப்தமெழுப்பின. வானத்தில் இருந்து இரத்த மழை பெய்தது. நரிகள் காரணமின்றி ஊளையிட்டன. மேகம் சூழ்ந்ததால் சூரியனைக் காணவில்லை. அதிகாலை வேளையில் சூரியன் உதிக்காத நாள் ஒரு நாட்டுக்கு நல்லதைச் செய்யாது. மக்கள் துன்பப்படுவர். கடும் மழை காலத்தில் கூட சூரிய ஒளி அதிகாலை பொழுதில் தெரியாவிட்டால் ஆபத்து விளையும். அசுரர் வீட்டுப் பெண்கள் தங்களைக் கண்ணாடியில் பார்த்து அலங்கரிக்கச் சென்றபோது தங்கள் கணவன்மாரின் தலையற்ற உடல்கள் கண்ணாடியில் தெரிவது போல் கண்டு அலறினர். நீர்நிலையில் வானவில் தெரிந்தது. இவையெல்லாம் தங்கள் நாட்டுக்கு அழிவைக் கொண்டு வரப்போகிறது என்பதை உணர்ந்தனர் அசுரர்கள். ஆனாலும் ஜென்மபுத்தி மாறுமா? அவர்கள் அதைப் பொருட்படுத்தவில்லை. வீரபாகுவின் படைகள் கோட்டைக்குள் சென்றுவிட்டன. தடுத்த வாயிற்காவலர்களை தவிடு பொடியாக்கிவிட்டன வீரபாகுவின் படைகள். கோட்டைக்குள் முருகனின் படை நுழைந்துவிட்டது என்ற தகவல் தாரகனுக்குப் பறந்தது. உடனடியாக அவன் போர் முரசறைந்தான். கையில் பல்வேறு ஆயுதங்களைச் சுமந்து கொண்டு தாரகனின் படைகள் தேவ படைகளுடன் மோதின. இருதரப்பிலும் பயங்கர சேதம். இருதரப்புமே சமநிலையில்தான் போரிட்டன. வீரபாகுவை ஒழித்துக் கட்ட தாரகனே போர்க்களத்துக்கு வந்துவிட்டான். அவனை துணைத் தளபதி வீரகேசரி எதிர்த்தான். இருவரும் அம்புமழை பொழிந்தனர்.
தாரகன் விடுத்த அம்புகளை வீரகேசரி தன் அம்புகளால் அடித்து நொறுக்க பதிலுக்கு வீரகேசரி விடுத்த அம்புகளை தாரகன் தன் கதாயுதத்தால் அடித்து நொறுக்கிவிட்டான். ஒரு கட்டத்தில் வீரகேசரி மீது அதிபயங்கர அம்புகளை ஏவினான் தாரகன். அவற்றைத் தடுக்க முடியாத கேசரி மயக்கமடைந்து கீழே விழுந்தான். நிலைமையைப் புரிந்து கொண்ட வீரபாகு தாரகனின் முன்னால் வந்தான். தாரகா, மரியாதையாக சரணடைந்துவிடு. என் கண்ணில் பட்ட எதிரிகள் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. என் காலில் விழு என எச்சரித்தான். தாரகன் நகைத்தான். ஏய் பொடிப்பயலே, உன் தலைவன் முருகனே எனக்குத் தூசு. அப்படியிருக்க நீயெல்லாம் ஒரு ஆளா? நீ அனுப்பிய உன் துணைப் படைத்தளபதி என் அம்புகளின் தாக்கத்தால் மயங்கிக் கிடப்பதைப் பார்த்துமா உனக்கு புத்தி வரவில்லை? உன்னை என் ஒரே அம்பில் மாய்த்து விடுவேன். சிறுவன் என்பதால் விடுகிறேன், ஓடிவிடு என எச்சரித்தான். வீரபாகு பயங்கரமாக சிரித்தான். அம்புமழை பெய்யச் செய்தான். எதற்கும் கலங்காத தாரகன் தன் தும்பிக்கையாலேயே அத்தனையையும் நொறுக்கிவிட்டான். கோபத்தில் தன் கதாயுதத்தால் பூமியின் மீது ஓங்கி அடித்தான். அதன் பலம் தாங்காத பூமி இரண்டாகப் பிளந்துவிட்டது. வெப்பத்தைத் தணிக்கும் ஆற்றல் வெப்பத்துக்கே உண்டு என்று அறிவியல் ரீதியாகச் சொல்வார்கள். இதை நமது ஆன்மீகம் என்றோ கண்டுபிடித்திருக்கிறது. தாரகன் வீரபாகு மீது ஆக்னேயம் என்ற அஸ்திரத்தை எய்தான். இந்த அம்பு எய்யப்பட்டால் அந்த இடம் தீப்பிடித்து நாசமாகிவிடும். இப்போது குண்டு போட்டால் தீப்பிடிப்பது போலத்தான் இதுவும். பதிலுக்கு வீரபாகுவும் அதைவிட சக்தி வாய்ந்த ஆக்னேய அஸ்திரத்தை எய்தான். தாரகன் விடுத்த அம்பால் எரிந்த தீயை வீரபாகுவின் அம்பு உருவாக்கிய தீ அணைத்து விட்டது. திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை அழித்த பிறகும் கோபம் தணியாமல் நிற்க சிவபெருமான் நரசிம்மத்தை விட அதிக கடுமை கொண்ட சரபேஸ்வர வடிவம் எடுத்து நரசிம்மரின் கோபத்தை அடக்கியது போன்ற நிலைமை இங்கே இருந்தது. இப்படியாக வாருணம், சௌரம், நாராயணாஸ்திரம் உள்ளிட்ட பல அஸ்திரங்களால் இருவரும் போரிட்டனர். எதற்கும் பணியாத தாரகனை நோக்கி தன்னிடமிருந்த கடைசி அஸ்திரமும் எப்பேற்பட்ட இடத்தையும் பொடி பொடியாக்கும் வீரபத்ரம் என்ற அஸ்திரத்தை வீரபாகு எய்தான். நெருப்பு ஜுவாலையைக் கக்கிக் கொண்டு அது தாரகனை நோக்கிப் பாய்ந்தது. அதன் உக்கிரத்தை தாரகனால் தாங்க முடியவில்லை. வீரபத்ர அஸ்திரத்தைக் கண்டு நடுங்கிய தாரகன் அங்கிருந்து தப்பித்தால் போதுமென ஓட்டம் பிடித்தான். கிரவுஞ்சமலைக்குள் அவன் புகுந்து தன் வடிவத்தை சுருக்கிக் கொண்டு ஒரு குகையில் ஒளிந்திருந்தான். தேவப்படைகள் ஆராவாரம் செய்தன. இருப்பினும் அவனைக் கொன்றாக வேண்டும் என்ற முருகனின் கட்டளை வீரபாகுவை உந்தித் தள்ளவே அவன் கிரவுஞ்ச மலைக்குள் நுழைந்தான். உள்ளே சென்றானோ இல்லையோ, பொறியில் சிக்கிய எலி போல மாட்டிக்கொண்டான். இவனுடைய வருகைக்காகவே காத்திருந்த கிரவுஞ்சமலை தன் வாசலை மூடிக்கொண்டது. அது தாரகனின் கட்டளைக்குக் கட்டுப்பட்டு அவ்வாறு நடந்து கொண்டது. ஒரே இருள். கண் தெரியாமல் திண்டாடினான் வீரபாகு. இருப்பினும் தட்டுத்தடுமாறி எங்காவது தாரகன் ஒளிந்திருக்கிறானா என தடவித் தடவி பார்த்தான். அங்கிருந்து வெளியே செல்லவும் முடியவில்லை. முருகா, இதென்ன சோதனை? வீரபாகு என்ற சொல் கேட்டால் உலகமே நடுங்கிய காலம் முடிந்துவிட்டதா? என் வீரச்சரிதம் அவ்வளவுதானா? உன் கட்டளையை நிறைவேற்றாமல் தோற்றுவிடுவேனா? உமாதேவியின் புத்திரனே, என்ன செய்வது என புரியவில்லையே என முருகனை தியானித்தான். உள்ளே சென்ற வீரபாகு வெளியே வராதது கண்டு தேவப்படைகள் வெளியே வருந்தி நின்றனர். உடனே வீரகேசரியும் லட்சம் பூதகணங்களும் குகைக்குள் புகுந்து வீரபாகுவை மீட்கச் சென்றனர். படைகள் தன்னருகே வந்ததும் கிரவுஞ்சமலை தன் வாசலை மிகப்பெரிய அளவில் திறந்தது. அவர்கள் காற்றினும் வேகமாக உள்ளே புகுந்தனர். அவ்வளவுதான், லட்சம் பேரையும் உள்ளடக்கி வாயை மூடிவிட்டது. எங்கும் இருள். படைகள் திணறின. இதுதான் சமயமென வெளியே நின்ற தேவப் படைகளை அசுரர்கள் துவம்சம் செய்தனர். அவர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். தாரகன் வேறொரு வாசல் வழியாக வெளியேறிவிட்டான். அவ்வாறு வெளியேறிய தாரகன் அட்டகாசமாக சிரித்தான்.
வீரபாகுவாம் வீரபாகு, அவனை ஒழித்துவிட்டேன் என ஆர்ப்பரித்து சிரித்தான். அசுரப் படைகள் ஹோவென எழுப்பிய கூச்சல் அந்தப் பகுதியை நிலநடுக்கம் ஏற்பட்டது போல் நடுங்கச் செய்தது. அப்போது நாரதர் அங்கு வந்தார். சிதறி ஓடிய படையைக் கண்டார். உடனடியாக முருகப்பெருமானை தஞ்சமடைந்தார். முருகா, நீ இருந்தும் இப்படி நடக்கலாமா? தாரகன் உன் தம்பி வீரபாகு, வீரகேசரி ஆகியோரை கிரவுஞ்சனிடம் ஒப்படைத்து விட்டான். இப்போது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதே தெரியவில்லை. இன்னும் நீ அமைதியாயிருந்தால் தேவர்களின் இனமே அழிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உன்னையே எந்நாளும் வணங்கும் உன் தொண்டர்களைக் கைவிடலாமா என்றார். முருகன் ஆவேசப்பட்டார். வாயுவை அழைத்தார். வாயு பகவானே, நீர் உடனடியாகத் தேரில் குதிரைகளைப் பூட்டு தேர் கிரவுஞ்ச மலைக்கு செல்லட்டும் என்றார். நாரதர் மகிழ்ந்தார். கிரவுஞ்சமலை அடிவாரத்தில் அசுரப் படைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தன. ஒளிந்திருந்த தேவர்படை முருகனின் தேரைக் கண்டதும் ஆரவாரம் செய்து வெளிப்பட்டனர். அவர்கள் மனதில் நம்பிக்கை பிறந்தது. தாரகன் ஒழிந்தான் என கூச்சலிட்டனர். தேவர்கள் திடீரென வெளிப்பட்டதையும் சூரியனை மிஞ்சும் ஒளியையும் இதுவரை கண்டிராத சுந்தர வதனமும் கொண்ட இளைஞன் ஒருவன் தேரில் ஒய்யாரமாக அமர்ந்திருப்பதை தாரகனும் கவனித்தான். அந்த இளைஞனைப் பார்த்ததும் அவன் மனதில் தானாகவே ஒரு மரியாதை பிறந்தது. ஏனோ அவன் அருகில் சென்று அவனைப் பார்க்க வேண்டும் எனத் தோன்றியது. அவன் தன் தூதனை அழைத்தான். தூதனே, அந்த தேரில் நிற்கும் இளைஞன் இவ்வளவு தேஜசுடன் திகழ்கிறானே, இதுபோன்ற அழகுள்ளவனை நான் இதற்கு முன்பு பார்த்ததில்லையே. சிவபெருமானின் நெற்றியிலிருந்து கிளம்பும் தீப்பொறிகளை விட அதிக பிரகாசமாக இவன் முகம் விளங்குகிறதே. இவனைப் பார்த்தால் கையெடுத்து வணங்க வேண்டும் போலிருக்கிறதே. அழகில் மன்மதன் கூட இவன் அருகே நிற்க முடியாது போல் தோன்றுகிறதே என்றான். தூதன் அவனிடம், எங்கள் மாமன்னரே, தாங்கள் சொல்வது அனைத்தும் நிஜமே. இவ்வுலகில் இவரை யாரோ என நினைத்து விடாதீர்கள். ஆலகால விஷத்தை உண்டவரும், யாராலும் அணுக முடியாதவரும், மன்மதனை எரித்தவரும், யமனையே உதைத்தவருமான பரமேஸ்வரனின் இளைய புத்திரன். அவரது நெற்றிக் கண்ணில் இருந்து அவதாரம் செய்தவன். அவனை வடிவேலன் என்றும், முருகன் என்றும், குமரன் என்றும், கந்தன் என்றும், கடம்பொன் என்றும், கார்த்திகேயன் என்றும் இன்னும் பல திருநாமங்களாலும் புகழ்வர் அவனது பக்தர்கள். இவனை எதிர்க்க இவரது தந்தை பரமேஸ்வரனால் கூட முடியாது என்றான். உடனே தனது தேரை முருகனின் தேர் அருகில் கொண்டு நிறுத்தும்படி சாரதிக்கு உத்தரவிட்டான். முருகனை கண்கொட்டாமல் பார்த்தான். 6 முகங்கள், 12 கரங்கள், அனைத்திலும் ஒளிரும் ஆயுதங்கள், கமலம் போன்ற முகம், இத்தனையும் தாரகனைக் கவர்ந்தன. மெய்மறந்து அப்படியே நின்றான். இந்த உலகில் கெட்டதுக்குத்தான் காலம், நல்லதுக்கு காலமில்லையே என்பார்கள். தானம், தவமெல்லாம் செய்தும் கடவுள் சிலர் பக்கம் வருவதே இல்லை. முனிவர்கள் கூட பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தால்தான் கடவுள் காட்சி கொடுப்பாராம். ஆனால் கேடு கெட்ட குணங்களை உடைய ஒரு அசுரன் முன்னால் அவன் கூப்பிடாமலே வந்து நிற்கிறார். தன்னை எதிர்க்கப் போகிறான் எனத் தெரிந்தும் நிற்கிறார். ஏன் தெரியுமா? நல்லவர்களை ஆட்கொள்வது இறைவனுக்கு எளிது. அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் ஒதுக்கப்பட்டு விடுகிறது. அசுர குணங்கள் கொண்டவர்களைத்தான் திருத்தி ஆட்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதற்காகத்தான் கடவுள் கெட்டவர்கள் பக்கமே அதிகமாகச் செல்கிறார். கெட்டவர்கள் பணக்காரர்களாக இருக்கும் ரகசியம் கூட இதுதான். அதற்காக நான் கெட்டவனாக மாறிவிடட்டுமா எனக் கேட்காதீர்கள். வடிவேலனைப் பார்த்து அதிசயித்து மெய்மறந்த தாரகன் அவரிடம் பேசினான். முருகா, உன்னைப் பெற்றதால் அந்த பரமசிவனார் பாக்கியசாலி ஆகிறார். அன்பனே, எங்கள் அசுர வம்சத்திற்கும் தேவ வம்சத்திற்கும் காலம் காலமாக தீராப்பகை இருந்து வருகிறது. அதை நான் தீர்த்துக் கொண்டிருக்கிறேன். உன் தந்தை பரமேஸ்வரனே எனக்கும் என் சகோதரர்களுக்கும் சகல சக்தியையும் அருளியிருக்கிறார். அவ்வகையில் உன்னையும் அவரைப் போலவே வழிபடக் காத்திருக்கிறேன். அதனால் எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாதே என்றான் பணிவான வார்த்தைகளால். வடிவேலன் இடியென சிரித்தான். தாரகா, நன்றாக இருக்கிறது உன் பேச்சு. உலகத்தை சிருஷ்டிக்கும் பரமசிவனாரின் கருணையே உன்னை அழிக்க வேண்டும் என்பதுதான். ஏனெனில்
பரமசிவனார் உனக்கு வரமளிக்கும்போது என்ன சொன்னாரோ அதை மீறிவிட்டாய். இறைவன் வரம் தருவது உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக. ஆனால் நீயோ உலகத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறாய். பிற உயிர்களைத் துன்புறுத்துகிறாய். பிறரை மதிக்காதவனுக்கும் கொடுமைப்படுத்துபவனுக்கும் இறைவன் கொடுத்த வரங்கள் பலிப்பதில்லை. சிவனாரிட்ட கட்டளைப்படி உன்னை ஒழிக்கவே வந்திருக்கிறேன். உன் மரண ஓலையைப் பிடி என்றார் கம்பீரமான குரலில். அவ்வளவுதான். தாரகனுக்குப் பொறுமை போய் அசுரகுணம் தலைக்கேறிவிட்டது. சிறுவனே, இங்கே நின்று என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய்? நான் விஷ்ணுவையும் பிரம்மனையும் இந்திரனையும் வென்றவன். விஷ்ணு அவரது சக்கரத்தை என் மீது ஏவியபோது அது என் நெஞ்சில் பட்டு பதக்கமாக ஒட்டிக் கொண்டிருப்பதைப் பார். அத்தகைய தைரியம் படைத்த என்னை ஒழித்து விடுவேன் என சாதாரணமாகச் சொல்கிறாயா? என் முன் நிற்கும் தகுதி கூட உனக்கு இல்லை. ஓடிவிடு. போய்த்தாய், தந்தையுடன் சுகமாக இரு என்றான் ஆணவத்துடன். கர்வம் பிடித்தவனே, தன் சுயபலத்தை தம்பட்டம் அடிப்பவன் வீரனே அல்ல. தைரியசாலிகள் செயலில்தான் எதையும் காட்டுவார்கள். அதை மற்றவர்கள் பார்த்து புரிந்து கொள்வார்கள், புகழ்ந்து தள்ளுவார்கள். உன்னை நீயே புகழ்ந்ததன் மூலம் இறைவனிடம் பெற்ற வரத்தை இழந்துவிட்டாய். வா போருக்கு என்று அறைகூவல் விடுத்தார் முருகன். பொறுமை இழந்த தாரகன் முருகனின் மீது அம்பு மழை பொழிய அவற்றையெல்லாம் அடித்து நொறுக்கினார் கந்தப்பெருமான். அதிபயங்கர யுத்தம் நடந்தது. எல்லா அஸ்திரங்களையும் அடித்து நொறுக்கி தாரகனின் தும்பிக்கையை துண்டு துண்டாக்கினார் வடிவேலன். ஆனால் அது மீண்டும் முளைத்தது. பல மாயங்கள் செய்து மீண்டும் மீண்டும் பிழைத்த அவன் ஒரு கட்டத்தில் கிரவுஞ்ச மலைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான். கந்தன் கிரவுஞ்ச மலை மீது தன் வேலை எறிந்தார். அதன் சக்தி தாழாமல் மலையாய் நின்ற கிரவுஞ்சன் என்ற அந்த அசுரன் தன் உயிரை விட்டான். உயிரற்று சாய்ந்த மலையை வேலால் கிழித்த வேலவன் உள்ளிருந்த வீரபாகு மற்றும் வீரர்களை மீட்டார். அவர்கள் ஆரவாரத்துடன் வெளியே வந்தனர். மறைந்திருந்த தாரகன் வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், கமலாக்ஷன் என்ற பெயர்களில் 3 வடிவங்களை எடுத்தான். 3 நகரங்களை அமைத்து அதில் ஒளிந்து கொண்டான். முருகப்பெருமான் பரமசிவனார் போல் உருமாறி அந்த நகரங்களை எரித்தே அழித்தார். அங்கிருந்து தப்பிய தாரகனை வேலெறிந்து வீழ்த்தினார். சற்றும் எதிர்பாராத விதமாக தாரகன் போர்க்களத்தில் வீழ்ந்து மாண்டான். வானவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். தாரகனின் படை சிதறியது. அவர்களை வீரபாகு தலைமையிலான தேவர்படை துவம்சம் செய்தது. போர்க்களத்தில் ஒரு அசுர உயிர் கூட மிஞ்சவில்லை. தாரகன் மடிந்தான் என்ற செய்தியறிந்து அவனது மனைவி கௌரியும் மற்ற ஆசை நாயகியரும் ஓடோடி வந்தனர். அன்பரே, விஷ்ணுவாலும் தேவேந்திரனாலும் வெல்ல முடியாதவரும் பரமசிவனாரிடம் சாகாவரம் பெற்றவருமான உங்களுக்கா இந்தக் கதி நேர்ந்தது? இனி நீங்கள் சென்றுள்ள உலகத்திற்கே வருவோம். ஒரு சிறுவனிடம் உங்கள் கணவன் தோற்றான் என்று பிறர் பேசுவது எங்கள் காதில் விழுமுன் உங்களை நாடி வந்துவிடுகிறோம் என்று கதறினர். தன் தந்தை இறந்த செய்தியறிந்து தாரகனின் மகன் அசுரேந்திரன் ஓடிவந்தான். அவன் தந்தையின் உடலின் மீது விழுந்து கதறினான். அப்பா, ஒரு சிறுவனிடம் தோற்று அசுர குலத்திற்கு தீராக்களங்கத்தை ஏற்படுத்திவிட்டீர்களே, இது எப்படி சாத்தியமாயிற்று? ஆயினும் உங்களுக்கு நேர்ந்த இழுக்கிற்குப் பிராயச்சித்தம் செய்வேன். எந்த சிறுவன் உங்களைத் தோற்கடித்தானோ அந்த சிறுவனுக்குப் பாடம் புகட்டுவேன். இது சத்தியம் என்று சபதம் செய்தான். பின்னர் அகில் சந்தனக்கட்டைகளை அடுக்கி அதன் மீது தந்தையின் உடலை வைத்து சகல மரியாதைகளுடன் தகனம் செய்யச் சென்றான். அவனது தாய்மார்கள் தங்களையும் சிதையில் வைத்து தகனம் செய்யும்படி அடம்பிடிக்கவே அவர்களையும் சிதையில் அமர வைத்து தீ மூட்டினான். இறுதிக் கிரியைகளை முடித்த பின் கோபமும் வருத்தமும் பொங்க தன் பெரியப்பா சூரபத்மனின் நகரான வீரமகேந்திர பட்டணத்தை வந்தடைந்தான். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை பாகம் 6இல் காண்போம். பாகம் 6 இன்னும் விறுவிறுப்பாக அமையும். எனவே அதனைத் தவறாமல் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நான்
உங்களை பாகம் 6இல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.